ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நாம 2026 வெளியான அக்லி ஸ்டோரி அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர் படங்க, சைக்காலஜிக்கல் கிரைம் த்ரில்லர் படம்னு கூட சொல்லலாம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நேஹா அப்படின்ற ஒரு பொண்ணு கௌதம் அப்படின்றவரை காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நேஹாவுடைய விருப்பமே இல்லாம கார்த்திக் அப்படின்றவரு கூட நேஹாவை திருமணம் பண்ணி வச்சிடறாங்க. திருமணத்துக்கு அப்புறம் நேஹாவுடைய வாழ்க்கை நரக வாழ்க்கையா மாறுதுங்க. ஏன்னா கார்த்திக் ஒரு சைக்கோ, தனம் டார்ச்சர் பண்றான். இரவு பகல்னு பாரபட்சமே பார்க்காம நேஹாவை போட்டு அவ்வளோ டார்ச்சருங்க. ஒரு நாள் இவங்க ரெண்டு பேருக்கு நடந்த சண்டையில நேஹா மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டு இறந்து போறா. ஆனா நேஹாவுடைய டெட் பாடி கிரைம் சீன்ல கிடைக்கல, மர்மமான முறையில காணாம போயிருது. இந்த கார்த்திக் தான் இந்த விஷயம் வெளியில தெரியக்கூடாது அப்படின்னு நேஹாவுடைய டெட் பாடியை மறைச்சு வச்சிருக்கான். என்ன செஞ்சான், அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பாத்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு மிகப்பெரிய அபார்ட்மெண்ட் பில்டிங்கை காட்டுறாங்க. இரவு நேரம் ஹெவியா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ள நேஹான்ற பொண்ணு மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டு அவளை யாரோ ஒருத்தங்க இழுத்துட்டு போற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. பக்கத்துல ஒரு கேர்ள் பொம்மையும் கிடக்குதுங்க. வீடு முழுக்க பொருட்கள் எல்லாமே சேதமடைஞ்ச நிலையில இருந்துட்டு இருக்குது. பாத்ரூம்குள்ள நேஹாவுடைய கணவர் ரத்த வெள்ளத்துல மயங்கி கிடக்குறாருங்க. இதை வச்சு பார்க்கும்போது நேஹாக்கும் நேஹாவுடைய கணவருக்கும் இடையில ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமா நேஹாவுடைய கணவர் அடிச்சு கொலை பண்ணி டெட் பாடி எங்கேயோ கொண்டு போய் போட்டுட்டு பாத்ரூம்குள்ள வந்து டயர்டாய் விழுந்து கிடக்குற மாதிரி தெரியுது. அக்கம் பக்கத்தினர்களுக்கு இந்த தகவல் தெரிய வந்து உடனடியா போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறாங்க. போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து என்ன ஏதுன்னு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முதற்கட்ட விசாரணையிலேயே நேஹாவுடைய கணவர் தான் குற்றவாளி அப்படின்னு தெரிஞ்சு போச்சுங்க. உடனடியா நேஹாவுடைய கணவரை அந்த இடத்துல இருந்து அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. என்ன நடந்தது அப்படின்றத ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. நேஹாக்கு விருப்பமே இல்லாம தான் கார்த்திக் அப்படின்றவர் கூட திருமணம் நடந்திருக்குதுங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா நேஹாக்கு கார்த்திக் கூட வாழ்றதுல விருப்பமே கிடையாது. ஒரு நடைபெணமா தான் கார்த்திக் கூட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம விருப்பமே இல்லாம தான் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க. ஆனா கார்த்திக் மிரட்டி பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்க வைக்கிறாருங்க. உன்னோட விருப்பமே இல்லாம உங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது கூட எனக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பேசிக்கிட்டு இருக்காருங்க. நம்ம நேஹா பத்தி சொல்லணும் அப்படின்னா, நேஹா ஒரு காலேஜ்ல லெக்சரரா இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஃப்ரீ டைம்ல ஸ்டாஃப் ரூம்ல உட்காந்து ஒரு ஸ்கல்ப்டரை இவங்க டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளா வடிவமைச்சுக்கிட்டு இருக்காங்க போல, இன்னும் வேலை முடியவே இல்ல. அப்போ நேஹாவுடைய கொலீக் பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. அந்த சிலை பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு ரெக்க முளைச்சு சுதந்திரமா வெளியில பறக்கிற மாதிரி இருக்குதுங்க. ஆனா இன்னும் முழுசா ரெடி ஆகல. நீயும் அதை விடுறதா இல்ல, அதுவும் உன்னை விடுறதா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நேஹா லாஸ்ட் மந்த் கொஞ்சம் பணம் அரேஞ்ச் பண்ணி தர சொல்லியிருந்தனே, என்னாச்சு அப்படின்னு கேட்க பட்டுன்னு நம்ம நேஹா பணம் எடுத்து கொடுக்குறாங்க. நான் ஏன் கேட்டேன், எதுக்கு கேட்டேன்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம கேட்ட உடனே கொடுக்குற அப்படிங்கும் போது உனக்கு ஏதாவது அவசர தேவை இருந்திருக்கும், அதுக்காக தான் கேட்டிருப்பேன் அப்படின்னு நானே ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, இல்ல மொத்த சேலரியும் ஹஸ்பண்ட் வாங்கிக்கிறாரு, ஒரு ஸ்கீம்ல ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பணம் கேட்டிருந்தேன். ஆமா, என் வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன். ஆனா இது வரைக்கும் உன்னோட வீட்டில் நடக்கிற விஷயங்களையோ உன்னோட பர்சனலையோ எதுவுமே என்கிட்ட ஷேர் பண்ணதே இல்லையே, ஏன் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோன் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அந்த சிலை வடிவமைப்பிலேயே கவனம் செலுத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு ஸ்டாஃப் பிரெக்னெண்டா இருக்கிறதா சொல்லி எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு இருப்பாங்க. திருமணமாகி 6 மாசத்துல இவங்க ஸ்வீட் கொடுத்துட்டாங்க. நீ எப்ப ஸ்வீட் கொடுக்க போற அப்படின்னு கொலிக் கேட்க நம்ம ஹீரோன் அப்படியே அதிர்ச்சியோட ஒரு செகண்ட் ஸ்ட்ரக் ஆகுறாங்க. அங்க கட் பண்ணா ஹீரோனுடைய கணவரை நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஹீரோனுடைய கணவர் பாத்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு போலங்க. அவருடைய டெஸ்க்டாப்ல ஒரு பொண்ணோட போட்டோ இருக்குது. அந்த பொண்ணோட போட்டோ பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்காரு. எந்த வேலையும் செய்யறது கிடையாது. குறிப்பா ஆபீஸ்க்குள்ளேயே உட்காந்து பயங்கரமா ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இதை பார்த்த பாஸ் பாத்தீங்கன்னா உடனடியா கேபினுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, உன்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தேன், அந்த வேலையை உன்னால சரியா செய்ய முடியாதா, நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கண்டபடி கத்துறாங்க. ஆனா இவர் அந்த பாஸை பார்த்து கூட பயப்படாம உட்காந்துக்கிட்டு இருக்காரு. எந்த கேள்வி கேட்டாலும் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரியும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுமே உனக்கு தெரியாதுன்னா நீ எதுக்காக இங்க வேலைக்கு வந்திருக்க, உனக்கு என்னதான் தெரியும் அப்படின்னு கேட்க, ஷார்ட் பிலிம் எடுக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஃபுட்டேஜை காட்டுறாருங்க. அப்பதான் தெரிய வருது பாஸுக்கும் இங்க வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டாஃபுக்கும் கனெக்ஷன் இருக்கு அப்படின்ட்டு. அந்த விஷயத்தை ஒரு சீக்கிரட்டா மொபைல்ல வீடியோ எடுத்து வச்சிருக்காருங்க. அந்த வீடியோவை காட்டி பிளாக்மெயில் பண்ணி அவருடைய வேலையை தக்க வச்சுக்கிறாரு. ராத்திரி தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பக்கத்துல இருக்கக்கூடிய கிளப்புக்கு போறாருங்க. அங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பார் டான்சர் கார்த்திக் கிட்ட வந்து அப்படியே பயங்கரமா ரொமான்டிக்கா அப்ரோச் பண்ண, என்ன நினைச்சாருன்னே தெரியலங்க. அந்த பொண்ணை பலார்னு ஒரு அற விட்டுறாரு. எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அந்த பொண்ணு அமைதியா அந்த இடத்த விட்டு போயிருது. எதுக்குடா அந்த பொண்ணை பிடிச்சி அடிச்சா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கேட்க, அந்த பொண்ணு என்ன உன் பொண்டாட்டியா, நீ எதுக்கு கோவப்படுற அப்படின்னு கார்த்திக் கேட்கிறாருங்க. இன்னொருத்த சொல்றான், வீட்டுல பொண்டாட்டி மேல இருக்கக்கூடிய கோவத்தை எல்லாம் வெளியில வந்து யாராவது கிட்ட தானே காட்ட முடியும் அப்படின்ட்டு. கட்டுப்பான கார்த்திக் பாத்தீங்கன்னா பாட்டில் எடுத்து பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிறவன் மண்டையிலேயே போட்டு உடச்சிடுறாருங்க. அதுக்கப்புறம் அவனை போட்டு பொலவலன்னு பொழக்க பெரிய பஞ்சாயத்து ஆயிருது. அந்த அடிதடையில கார்த்திகோடைய மண்டையில இருந்தும் ரத்தம் வந்துகிட்டு இருக்குது. அடிச்சு முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது, இனிமேல் எவனாவது என் பொண்டாட்டியை பத்தியோ என்னோட குடும்பத்தை பத்தியோ பேசினா நல்லா இருக்காது, நான் ஒரு ஹானஸ்டான ஹஸ்பண்டா, நான் ஒரு நல்ல ஃபேமிலியை சார்ந்தவன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாருங்க. அவருடைய பிளாட்டுக்கு போயிட்டு காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அந்த சிலை வடிவமைப்புல பிஸியா இருப்பாங்க. வேணுனே எழுந்திருச்சு போய் கதவை திறக்காம தான் இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுல வேலை பார்க்குற வேலைக்காரக்கா போய் டோர் ஓபன் பண்றாங்க. கார்த்திக் அப்படியே சோஃபால வந்து உட்கார்றாரு. தலையில அடிபட்டு இருக்கிறதுக்கு எனக்கு ஐஸ் பேக் வேணும் அப்படின்ற மாதிரி நேஹா கிட்ட கேட்கிறாரு. ஆனா நேஹா எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லாம அவங்க பாட்டுக்கு அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. திரும்ப திரும்ப நேஹா ஐஸ் பேக் கொண்டு வா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு.
கொஞ்ச நேரத்திலேயே வீட்டுல வேலை பார்க்குற வேலைக்காரக்கா அந்த ஐஸ் பேக் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. உன் பேரு நேகாவா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல சார் நீங்க கேட்டீங்க அப்படிங்கும் போது வேலையெல்லாம் முடிஞ்சுதா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல சார் இருக்கு அப்படிங்கும் போது அந்த வேலையை மட்டும் போய் பார்ப்போ அப்படின்ற மாதிரி மிரட்டி விட்டுறாரு. அதுக்கப்புறம் தலைக்கு ஐஸ் பேக்கை வச்சுக்கிட்டு அப்படியே தம் அடிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. நேஹா ஆஸ்ட்ரே கொண்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல, நேஹா மறுபடியும் எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணாம அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேல, இப்ப நீ ஆஸ்ட்ரே எடுத்துட்டு வந்து கொடுத்தீனா இன்னைக்கு ராத்திரி நீ தனியா தூங்கலாம் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் குடுகுடுன்னு ஓடி வந்து அந்த ஆஸ்ட்ரேவை தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆஸ்ட்ரே எங்கன்னே தெரியலங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஆஸ்ட்ரேவை பாத்துறாங்க. எடுக்கலான்னு வரும்போது கார்த்திக் வந்து தடுக்கிறாருங்க. சிகரெட் அடிச்சு மூஞ்சிலேயே ஊதுறாரு. ஐஸ் பேக் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னேன், எடுத்துட்டு வரல. ஆஸ்ட்ரே எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னேன், இக்னோர் பண்ணுன. தனியா தூங்கலாம் அப்படின்ற ஆஃபர் கொடுத்த உடனே ஆஸ்ட்ரே எடுத்துட்டு வந்து தரத்துக்கு முயற்சி பண்ற. இதுதான் புருஷனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையா? புருஷன் பேச்சை கேட்டு நடந்துக்க முடியாதா உன்னால அப்படின்னு சொல்லி சிகரெட் அடிச்சு நேஹா கையில இருக்கக்கூடிய டேட்டோவை கவனிக்கிறாருங்க. அதுல நேஹா கௌதம் அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனா இவரு பேரு தான் கார்த்திக் ஆச்சு. அப்பதான் தெரிய வருது, நேஹா திருமணத்துக்கு முன்னாடி கௌதம் அப்படின்ற ஒரு பையனை காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த பையனுடைய பேரை தான் டேட்டோவா போட்டு இருந்திருக்காங்க. அந்த பையனுடைய பேரு மேலேயே இவரு சிகரெட்டை வைக்கிறாருங்க. நேஹா வலி தாங்க முடியாம துடிக்கிறாங்க. நேஹா பிடிச்சு தள்ளி விட்டுறாருங்க. நேஹாவுடைய கையில அந்த டேட்டோ இருக்கு இல்லையா, அதுல ஃபுல்லா சிகரெட்டால காயப்படுத்தின தடயமெல்லாம் இருக்குது. யார் இந்த கௌதம் அப்படின்ற கதையை இப்ப நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. நேஹா சின்ன பொண்ணா இருக்கும்போது நேஹாவும் கௌதமும் ஒன்னா படிக்கக்கூடிய பசங்களா இருந்துட்டு இருந்திருக்காங்க. ஒரே ஏரியால தான் இருந்திருக்காங்க. நேஹா பாத்தீங்கன்னா கௌதம்காக தினமும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆனா கௌதம் லேட்டா வந்ததை பார்த்து இவ ரொம்பவே டென்ஷன் ஆயிருவா. கௌதம் பாத்தீங்கன்னா சாரி சாரின்னு கெஞ்சிக்கிட்டே இருப்பான். நீ இந்த மாதிரி என்கிட்ட சாரி கேட்டு கெஞ்சறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பழக ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. நேஹா கௌதமுக்கு இடையில ஏகப்பட்ட சைல்ட்ஹுட் மெமரிஸ் இருக்குதுங்க. ரெண்டு பேரும் எப்போதுமே ஒன்னா தான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் விளையாடுறதுக்காக போயிருந்த அந்த டைம்ல தான் தகவல் தெரிய வருது, நம்ம நேஹாவுடைய பாட்டி இறந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு. நேஹாக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாதுங்க, பாட்டி தான் வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்குன்னு இருந்த அந்த பாட்டியும் பாத்தீங்கன்னா இறந்து போயிடுறாங்க. பாட்டி இறந்து போனதுக்கு அப்புறம் தான் நேஹாவுடைய வாழ்க்கை தலைகீழா மாறுச்சு அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு இந்த கதை பிரசன்ட்டுக்கு வர ஆரம்பிக்குதுங்க. காலையில வழக்கம் போல நேஹா ரெடி ஆகி காலேஜுக்கு கிளம்புறாங்க. அப்போ டைனிங் டேபிள் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய கார்த்திக் அப்படியே நேஹாவை பாக்குறாரு. உடனடியா கிச்சனுக்கு போய் வேலைக்காரக்கா கிட்ட தோசை ரெடி ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்க, இன்னும் 2 மினிட்ஸ்ல ரெடி ஆயிரும் சார் அப்படின்னு சொல்ல கையில வச்சிருந்த பிளேட்டை போட்டு உடைக்கிறாரு. வேலைக்காரக்காவுடைய முதுகுலயே அடி அடின்னு அடிக்கிறாருங்க. சீக்கிரமா ரெடி பண்ணணும்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்து நேஹாவும் ஷாக்கா வராங்க. இவ்வளவு நாள் நேஹாவை தான் போட்டு பொலவலன்னு பொழந்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப வீட்டுல வேலை பார்க்குற வேலைக்காரக்கா மேலையும் கை வைக்கிறாரு அப்படின்ட்டு இப்ப நேஹாவை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு சாப்பிடு சாப்பிடு அப்படின்ற மாதிரி மிரட்ட ஆரம்பிக்கிறாருங்க. ஆக்சுவலா நேஹாக்கு தோசை பிடிக்காது போல, ஆனா நீ சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. ஆனா நேஹா சாப்பிடாம உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. உன்னை அதை செய் இதை செய்யல எதுவுமே சொல்லவே இல்லையே, சாப்பிட தானே சொல்றேன் அப்படின்னாலும் நேஹா சாப்பிடாம உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா நேஹாக்கு தோசை பிடிக்காது. உடனே இவர் சொல்லுவாரு, இப்ப நீ அதை சாப்பிடல அப்படின்னா நீ வேலைக்கு போக முடியாது. இன்னைக்கு மட்டும் கிடையாது, என்னைக்குமே வேலைக்கு போறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல பட்டுன்னு அவசர அவசரமா தொண்டையில அடைச்சுக்கிற அளவுக்கு வேக வேகமா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நல்லது செஞ்சா என்ன வில்லனா தானே பாக்குற அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு என்ன குறைச்சல், ஹைட் இருக்கு, கலர் இருக்கு, உன் கௌதமை விட நான் பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கிறேன். நீ இன்னும் அவனையே நினைச்சுக்கிட்டு இருக்காத. அவனுக்கு இந்நேரம் கல்யாணமாயி குழந்தை குட்டி பிறந்து அதுக்கு பேரே வச்சிருப்பான். நீ எனக்கு தான், எனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். நேஹா அழுதுகிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில வராங்க. அந்த அபார்ட்மெண்ட் கேம்பஸை விட்டு வெளியில வந்தா ஆட்டோ கிடைக்கும். ஆட்டோல தான் தினமும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. வழக்கம் போல அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடியே இவர் கார்ல வராருங்க. காரை நிப்பாட்டி வண்டியில ஏறு, நான் உன்னை டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்ல, இல்ல பரவாயில்ல ஆட்டோலயே நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஏறுன்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்ல உடனே நேஹா கார்ல ஏறிக்கிறாங்க. கார்த்திக் அப்படியே காரை ஓட்டிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காருங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கார்ல உட்கார்ந்தபடியே நேஹாவை பார்த்து சைட் அடிக்க ஆரம்பிக்கிறாருங்க. அதுவும் ரொமான்டிக்கான பார்வையில பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா நேஹாக்கு இதெல்லாம் எதுவும் தெரியல, அமைதியா உட்காந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த காலேஜ் பார்க்கிங்ல கொண்டு போய் காரை நிப்பாட்டுறாரு. நேஹா காரை விட்டு இறங்கும் போது காரை லாக் பண்ணிடுறாருங்க. நேஹா பயங்கர ஷாக்கா வராங்க. 4 பக்கம் விண்டோவையும் ஏத்தி விட்டுட்டு அந்த காருக்குள்ளேயே நேஹா கிட்ட பிசிக்கல் அப்ரோச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அனுப்பி வைக்கிறாருங்க. முகமும் ட்ரெஸ்ஸும் கலைஞ்சு போன நிலைமையில நேஹா அந்த காலேஜுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. அந்த ஸ்டாஃப் ரூமை கிராஸ் பண்ணும்போது நேஹாவுடைய கொலிக் பாத்துறாங்க. என்னாச்சு ஒரு மாதிரி போறாளே அப்படின்ட்டு பார்த்தா பாத்ரூம்குள்ள போய் உட்காந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருப்பாங்க. சோ தொடர்ந்து இவங்களுக்கு பிசிக்கல் அபியூஸ் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்றது நேஹாவுடைய கொலிக்குக்கும் தெரிய வருது. அதுக்கப்புறம் நேஹாவுடைய கொலிக் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்து நல்லபடியா கொண்டாந்து அபார்ட்மெண்ட்ல இறக்கி விடுவாங்க. வீடு வரைக்கும் வரவா அப்படின்னு கேட்கும்போது இல்ல நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்ஸ் அந்த ஃபைல் எல்லாத்தையுமே வாங்கிட்டு தனியா அபார்ட்மெண்ட்டுக்குள்ள நுழைவாங்க. வீட்டு டோர் ஓபன் பண்ணி பெட்ரூம்ல வந்து உட்காந்துட்டு பயங்கரமா கதறி அழுவ ஆரம்பிச்சிருவாங்க அவங்களோட வாழ்க்கையை நினைச்சு. இந்த கதை பாஸ்டுக்கு போக ஆரம்பிக்குது. நேஹா கௌதமுடைய லவ் ஸ்டோரியை நம்ம கிட்ட காட்டுறாங்க. நேஹாவுடைய பாட்டி வீட்டுல தான் நேஹா இருந்து படிச்சுக்கிட்டு இருந்தா. நேஹாவுடைய பாட்டி இறந்து போனதுக்கு அப்புறம் நேஹாவுடைய மாமா இருக்கிறார் இல்லையா, அவரு நான் நேஹாவை சிட்டி கூட்டு போய் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு. அதனால அந்த கிராமத்தை விட்டு நேஹா கிளம்ப வேண்டியதான் அமையுது. இந்த விஷயத்த கௌதம் கிட்ட சொல்லும் போது உன்னோட நிலைமை தான் என்னோட நிலைமையும், என்னோட அப்பாவும் பிசினஸ் விஷயமா வெளியூர் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காரு. நானும் இந்த ஊரை விட்டு வெளியூர்ல தான் போய் படிக்க போறேன் அப்படின்னு சொல்ல, அப்ப இனிமேல் நம்ம 2 பேருனாலையும் பாத்துக்க முடியாது, ஒன்னா ஸ்கூலுக்கு போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல கௌதம்
கௌதம் சொல்றான், நம்ம ரெண்டு பேருமே வேற வேற பக்கம் இருந்தாலும் ரெண்டு பேருமே நல்லா படிக்கலாம், வளரலாம், வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேருமே கான்டாக்ட் பண்ணி மறுபடியும் மீட் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, ப்ராமிஸா அப்படின்னு சொல்லி கேட்க, சத்தியமா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் சத்தியம் பண்ணிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சிருவாங்க. நேஹா பாத்தீங்கன்னா அவங்க மாமா வந்து வீட்டுக்கு கூட்டு வராரு. நேஹாவுடைய மாமா வைஃப் இருக்காங்க இல்லையா, அவங்களும் இறந்து போயிட்டாங்க. வீட்டுக்கு கூட்டு வந்த உடனே அத்தை போட்டோவை காமிச்சு அத்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல நேஹாவும் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கௌதமோடைய போன் நம்பர் கிடைக்குதுங்க. சோ அந்த போன் நம்பரை வச்சு பக்கத்துல இருக்கக்கூடிய காயின் போன்ல இருந்து கௌதம் கிட்ட தொடர்ந்து கான்டாக்ட்லயே இருக்கிறாங்க. நாட்கள் நகர ஆரம்பிக்குது, இவங்களும் வளர ஆரம்பிக்கிறாங்க. கௌதம் கிட்ட இவங்க சொல்லிடுவாங்க, வீட்ல இருந்து என்னால கால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு கேட்டா, வீட்ல மாமாக்கெல்லாம் தெரிஞ்சுன்னா என்ன ஆகுறது அப்படிங்கும் போது, ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு சொல்லு அப்படிங்கும் போது, கௌதம் நீ என்னோட ஃப்ரெண்டு கிடையாது அப்படின்ற மாதிரி நேஹா சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா நேரடியா மீட் பண்ணிக்காமையே அந்த உணர்வு பூர்வமான காதலை ஒருத்தர் கொடுக்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. மொபைல்லயே இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நேஹா பாத்தீங்கன்னா காலேஜ்ல ஜாயின் பண்றாங்க. யாரோ ஒருத்தங்க வந்து நேஹாவுடைய கண்ணை மறைச்சுக்கிற மாதிரி இருக்குது. நேஹா பயங்கர ஷாக் ஆகி திரும்பி பார்த்தா வந்திருக்கிறது கௌதமுங்க. கௌதம பார்த்ததும் நேஹாக்கு அவ்வளவு சந்தோஷம், கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அப்பதான் கௌதம் சொல்றாரு, இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்றதுல எந்த பிரச்சனையும் இருக்காது, அடிக்கடி பாத்துக்கலாம் அப்படிங்கும் போது எப்படி அப்படின்னு நேஹா கேட்க, அப்பதான் கௌதம் சொல்றாரு, கௌதமோட அப்பா பிசினஸ்க்காக தான் பாத்தீங்கன்னா அந்த ஊரை காலி பண்ணிட்டு வெளியூர் கூட்டிட்டு போயிருந்திருக்காரு. ஆனா அவங்களோட சொந்தக்காரங்க கௌதமோட அப்பாவை ஏமாத்தினதுனால பிசினஸ்ல நிறைய லாஸ் ஆயிடுச்சுங்க. அந்த லாஸ்னால கௌதமோட அப்பா மன உளைச்சலுக்குள்ள இருந்திருக்காரு. அதனால உடல்நிலை கோளாறும் ஏற்பட்டு இருந்திருக்குது. அதனால அவங்க அப்பாவை சரி பண்ணணும், நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்றதுக்காக திரும்பவும் இவரு இந்த ஊருக்கே கூட்டிட்டு வந்துட்டு தான் சொல்றாருங்க. இங்க வச்சுதான் அவங்க அப்பாக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கப்படுதான். அதனால கௌதம் இந்த ஊர்ல தான் இருக்க போறதா சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க, நிறைய டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் ஒரு டேட்டோ ஷாப்ல போயிட்டு இவங்களோட பேரை நேஹா அவங்க கையில டேட்டோவும் போட்டுக்கிறாங்க. கௌதம் மேல அதிக அளவு காதலை இவங்க வச்சிருக்காங்க. அதே அளவுக்கு நேஹா மேல கௌதமும் வச்சிருக்காருங்க. பட் இவங்க ரெண்டு பேர்த்தோட காதல் விஷயம் நம்ம நேஹாவுடைய மாமாக்கு தெரியாது. ராத்திரி நேஹாவை கொண்டாந்து வீட்டுல டிராப் பண்ணிட்டு போயிடுறாரு. நேஹாவும் குடுகுடுன்னு வீட்டுக்குள்ள போய் லாக் பண்ணிக்கிறாங்க. அங்க கட் பண்ண இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன், நேஹா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு ரொம்ப டயர்டாயி வந்து படுத்து கிடப்பாங்க. சோ இந்த ஒரு சூழல்ல வீட்டுக்குள்ள கார்த்திக் வருவாருங்க. வரும்போதே கையில ஏதோ ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. நேஹா ஆழ்ந்த உறக்கத்துல இருந்துட்டு இருப்பாங்க. பக்கத்துல சேர் எடுத்து போட்டு ஒரு தம் அடிச்சுக்கிட்டு இருப்பாருங்க. பட்டுன்னு நேஹா கண் முழிச்சு எழுந்திருச்சிருவாங்க. உனக்கு பிடிக்குமேனு பிடிச்ச லட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்ல நேஹா அதை வாங்கவே மாட்டாங்க. கடுப்பான இந்த கார்த்திக் பாத்தீங்கன்னா சைக்கோத்தனமா பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாருங்க. அந்த லட்டு ஃபுல்லா கீழே போட்டு குட்டி அதை மிதின்னு மிதிச்சு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருவாரு. நேஹா ரொம்பவே பயப்படுவாங்க. அப்ப இவர் சொல்லுவாரு, எல்லாம் என்னுடைய அப்பாவை சொல்லணும், என்னுடைய அப்பா தான் சொன்னாரு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா காதல் கிடைக்கும், அன்பு கிடைக்கும் அப்படின்னு. இதுதான் அந்த காதலா அன்பா அப்படின்ற மாதிரி கேட்க நேஹா சொல்றாங்க, காதல் அப்படின்றது ஒரு பொண்ணோட உடம்புல சிகரெட் வைக்கிறதும் அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறதும் கிடையாது. ஒரு பொண்ணோட கன்சர்ன் இல்லாம அந்த பொண்ணை தொடுறதே தப்பு அப்படின்னு சொல்ல, அப்ப எது லவ்னு சொல்ல வர, உன்னை விட்டு போனவனை நினைச்சு அழுதுகிட்டே இருக்கிறியே அதுதான் காதலா அப்படின்னு கேட்க, நான் ஒண்ணு அவனை விட்டுட்டு போனதை நினைச்சு அழுவ கிடையாது, உன்ன மாதிரி ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிறமே அப்படின்றத நினைச்சுதான் அழுதுகிட்டு இருக்கிறேன். கௌதம் என் கூட இருந்தாலும் என்னை விட்டு போனாலும் நான் அவனை தான் காதலிக்கிறேன் அப்படின்னு தன்னோட கணவர்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காவே சொல்றாங்க. வழக்கம் போல கார்த்திக் சைக்கோத்தனமா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. நேஹாவை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எனக்கு உன் மேல கோவமே கிடையாது, என்ன லவ் பண்றேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாருங்க. ஆனா நேஹா சொல்ல மாட்டேன்றாங்க. இல்ல ஏதோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட வேலைக்காரக்கா பட்டுன்னு வந்து கதவை தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. சார் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம் அப்படின்ட்டு. ராணி டிஸ்டர்ப் பண்ணாம போயிரு அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டுறாரு. வேலைக்காரக்காவும் சைலண்டா போயிடுறாங்க. நேஹாவை லவ் யூ சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாருங்க. நேஹா சொல்லவே மாட்டேன்றாங்க. சொல்ல வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் போட்டு அடிச்சு உடனே உடைக்கிறாருங்க. தலையிலேயே அடிச்சுக்கிறாரு. அவரோட மண்டையில இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. தன்னை தானே துன்புறுத்திக்கிறாரு. கார்த்திகோட முகம் எல்லாம் ரத்தம் வலிஞ்சுக்கிட்டு இருக்குது. லவ் யூ சொல்லு அப்படின்னு கேட்டு மிரட்ட இதை பார்த்த நேஹா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. உடனடியாக ஒரு டாக்டரை கூட்டிட்டு வராருங்க. அந்த டாக்டர் கிட்ட இவளுக்கு என்னாச்சுன்னு பாருங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பணிவா பேசுறாரு. அந்த டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஆமா உன் தலையில இருந்து ரத்தம் வந்துகிட்டு இருக்குது, என்னாச்சு அப்படின்னு கேட்க, காதல ப்ரூவ் பண்ற விஷயத்துல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. உடனே அவர் பிரிஸ்கிரிப்ஷனை எடுத்து சில டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கையில கொடுக்குறாரு. இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கணுமா டாக்டர் அப்படின்னு கேட்கும்போது, இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடையாது, உனக்கு இதை வாங்கி சாப்பிடு, உன் மண்டையில அடிப்பட்டது சரியாயிரும் அப்படின்ட்டு டாக்டர் அங்க இருந்து கிளம்புறாரு. நேஹா அந்த இன்ஜெக்ஷன் வேலை செஞ்சு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கி எழுந்திருச்சு பார்க்கும்போது பக்கத்து ரூமுக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குதுங்க. என்ன சத்தம் அது அப்படின்னு சொல்லிட்டு நேஹா பயத்தோடையும் பதட்டத்தோடையும் டோர் ஓபன் பண்ணி பார்த்தா ஏகப்பட்ட கட்டை விறகுங்களை எல்லாம் தூக்கிட்டு வந்து பணத்தை எரிக்கிறதுக்கு ஒரு மேடை செட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வீட்டுக்குள்ள செட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த விறகுங்க மேல எல்லாம் சரக்க ஊத்தி விட்டு அந்த விறகுக்கு நடுவுல போய் நின்றுறாருங்க. தீப்பெட்டி எடுத்து உரைக்க ஆரம்பிக்கிறாரு. லவ் யூ சொல்லு இல்லாட்டி பத்த வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்றாருங்க. ஆனா நேஹா அப்பவும் சொல்ல மாட்டேன்றாங்க. இவன் தான் சைக்கோவாச்சே, சும்மா மிரட்டுறானே அப்படின்னு சைலண்டா விட்டா உண்மையிலேயே செஞ்சாலும் செஞ்சிருவாங்க. பட்டுன்னு தீக்குச்சி பத்திருதுங்க. நீ சொல்ல போறியா இல்ல பத்த வைக்கவா அப்படின்னு கேட்க, பட்டுன்னு லவ் யூ அப்படின்ற மாதிரி நேஹா சொல்லிடுறாங்க. பாத்தியா சொல்ல வச்சிட்டேன் பாத்தியா அப்படின்ற மாதிரி சைக்கோத்தனமா ஒரு பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் ராத்திரி முழுக்க பெட்ரூம்குள்ள உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில வழக்கம் போல எழுந்திருக்காங்க. டோர் லைட்டா ஓப்பன்ல இருக்குதுங்க. அந்த ஓட்ட வழியில வெளியே அவன் இருக்கிறானா என்ன ஏதுன்னு எட்டி பார்த்தா வீட்டுக்குள்ள கார்த்திகை காணங்க. பெருமூச்சு விட்டுக்கிட்டு உடனடியா ரெடியாக ஆரம்பிக்கிறாங்க. ரெடியானவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் பிரேயர் பண்ணிட்டு வழக்கம் போல காலேஜுக்கு போறாங்க. அப்படி காலேஜ்
காலேஜுக்குள்ள என்டர் ஆகும் போதே மாடி மேல யாரோ ஒருத்தங்க நின்னுட்டு இருக்கிறத பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அது வேற யாரும் கிடையாதுங்க, கௌதம். கௌதம் கௌதம் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு ரொம்ப வேகமா குடுகுடுன்னு மேல ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க. அங்க நின்னுட்டு இருக்கக்கூடிய பசங்களை எல்லாம் திருப்பி அவங்களோட முகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அந்த இடத்துல கௌதம் இல்லங்க. ஹீரோனுக்கு இருக்கக்கூடிய டிப்ரெஷன் அண்ட் பிரச்சனையின் காரணமா கௌதம் அந்த இடத்துக்கு வந்திருக்கிற மாதிரி இவங்களே இமேஜின் பண்ணிட்டாங்க போல. நம்ம ஹீரோனுடைய கொலீக் பாத்தீங்கன்னா என்னாச்சு, ஏன் இப்படி பிஹேவ் பண்ற அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதான் நம்ம ஹீரோன் அவங்க பர்சனல் லைஃப் பத்தி டீடைல்டா நம்ம கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்தே நேஹாவும் கௌதமும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும் இல்லையா. ஹீரோனுடைய அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க, பாட்டி தான் வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. பாட்டி இறந்து போனதுக்கு அப்புறம் மாமா வந்து கார்டியனா இருந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நகரத்துக்கு ஹீரோனை கூட்டிட்டு வந்துடுறாங்க. மாமாவோடைய மனைவி இறந்து போயிட்டாங்க. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தாங்க தெரிய வருது மாமாக்கு ஒரு பையன் இறந்திருக்கான். அந்த பையனுடைய பேரு கார்த்திக். ஹீரோன் விளையாட்டுக்காக ஒரு கேர்ள் பொம்மை வச்சிருப்பாங்க. அந்த கேர்ள் பொம்மையை எடுத்துட்டு போயிட்டு இந்த கார்த்திக் தனியா உட்காந்து விசித்திரமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. சோ கார்த்திக் இப்போ சைக்கோ கிடையாது, சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா மென்டலி அஃபெக்ட் ஆயிருக்கிற ஒரு பையன் அப்படின்றது தெரிய வருது. அவன் கூட பேசுறதுக்கும் விளையாடுறதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும் யாருமே கிடையாதுங்க. எப்போதுமே அந்த பொம்மை கிட்ட தான் இவன் பேசிக்கிட்டு இருப்பான். இவ பாட்டுக்கு போய் அந்த பொம்மை என்னோடது அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு வந்துருவா. அப்பதான் முத முறையா கார்த்திக் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனை பாக்குறான். அப்பதான் ஹீரோனுடைய மாமா சொல்றாரு, இவ தாண்டா நீ கட்டிக்க போற பொண்ணு, இவளை நீ பத்திரமா பாத்துக்கணும் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவங்க சின்ன பசங்களா இருக்கும் போது நேஹாக்கு பெருசா எந்த ப்ராப்ளமும் வந்தது கிடையாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா வளரும் போது நேஹா கூட யாராவது பசங்க பேசணும் அப்படின்னு ட்ரை பண்ணானுன்னு வைங்களேன், அவங்கள பிடிச்சி அடிக்கிறது, ஃபாலோ பண்ணிட்டு வந்தானுங்கன்னா அவங்கள பிடிச்சி அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நேஹா பக்கம் எந்த பசங்களையுமே நெருங்க விடாம இவன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். ரெண்டு பேருமே ஒரே டைம்ல வளர ஆரம்பிக்கிறாங்க. இந்த கார்த்திக் பாத்தீங்கன்னா கண்மூடித்தனமான காதல நேஹா மேல வச்சிருக்கான். ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா பெருசா நேஹா கிட்ட எல்லாம் எதுவும் பேசிக்க மாட்டாங்க. தூங்கும் போது அவ ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கும் போதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த ஒரு சூழ்நிலையில காலேஜுக்கு போற வயசு வருதுங்க. அப்பதான் கௌதம் ரிட்டர்ன் வரான். திரும்பவும் நேஹா கௌதம் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் வெளியெல்லாம் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டேட்டோ எல்லாம் போட்டுட்டு ஒரு நாள் வீட்டு வாசல்ல கொண்டாந்து கௌதம் டிராப் பண்ண, ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா பேசிட்டு ஹக் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போவாங்க. அடுத்த நாள் காலையில நேஹாவுடைய மாமா பாத்தீங்கன்னா வெளியூர்ல ஏதோ ஒரு வேலை விஷயமா கிளம்பி போறதா சொல்லிக்கிட்டு இருப்பாரு. நேஹாக்கு பக்குன்னு இருக்கும். ஏன்னா வீட்டுல மாமா இருக்கிற தைரியத்துல தான் நேஹா இருக்கிறாங்க. சப்போஸ் மாமா போயிட்டாங்கன்னா இந்த சைக்கோ என்ன வேணாலும் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இருந்தே இந்த கார்த்திக் மேல நேஹாக்கு பயம் இருந்திருக்குது. நீங்க போயிட்டீங்கன்னா நான் தனியா எப்படி மாமா இருப்பேன் அப்படின்ற மாதிரி கேட்க, அதான் கார்த்திக் இருக்கானே உன்னை கட்டிக்க போறவன், அவன் நல்லா பாத்துப்பான் அப்படின்ற மாதிரி பேசி இருந்திருக்காருங்க. சின்ன வயசுல இருந்தே கார்த்திக் கிட்டையும் நீ கட்டிக்க போற பொண்ணு அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு. அதே சமயம் நேஹா கிட்டையும் நீ கட்டிக்க போற பையன் அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க. அவரு ராத்திரி ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேஹாவும் மாமாவும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு இந்த கார்த்திக் வருவான். ஒரு மாதிரி இங்கிட்டும் அங்கிட்டும் நடந்துகிட்டு இருப்பான். சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருப்பான். சாம்பார் ஊத்துறதுக்கு முன்னாடியே கண்மூடித்தனமா சாப்பிட ஆரம்பிச்சிருவான். ஏன்டா இந்த மாதிரி சாப்பிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா அந்த தட்டை தூக்கி வீசிட்டு ரொம்ப கோவமா அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருவான். இவனுக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரியல. அப்ப கூட மாமா சொல்லுவாரு, இவனை கட்டிக்கிட்டு நீ ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறேன்னு நினைச்சாலே எனக்கு கஷ்டமா இருக்குமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மாமா ஊருக்கு போயிடுறாரு. ராத்திரி நம்ம ஹீரோன் தூங்கிட்டு இருக்கும்போது நடு ராத்திரியில ஹீரோனோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருதுங்க. என்ன மெசேஜ்னு பார்த்தா இந்த கார்த்திக் கிட்ட இருந்துதான். நேஹாவும் கௌதமும் அந்த வீட்டு வாசல்ல நின்று லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அத மாடியில இருந்து இவன் வீடியோ எடுத்துட்டு அந்த வீடியோலயே மிரட்டி இருப்பான். நான் தானே உன்னை கட்டிக்க போற பையன், நீ இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு இருந்திருப்பான். இதை பார்த்து ஷாக்கான நேஹா ரூமை விட்டு வெளியில வராங்க. தண்ணி குடிக்கலான்னு ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணா நேஹாக்கு பின்னாடி நின்று இவன் ரொமான்டிக்கா அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனை பார்த்து பயந்து போன நேஹா ரூமுக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க. குடுகுடுன்னு ஓடி வந்து நேஹாக்கு முன்னாடி உட்காந்துக்கிறான். நேஹாவோடைய ஷாலை கொடுத்து ப்ரப்போஸ் பண்றான். நான் இது நாள் வரைக்கும் என்னுடைய காதலை உங்ககிட்ட வெளிப்படுத்தினதே இல்லை நேஹா, ஆனா யாரையுமே உங்ககிட்ட நெருங்க விடாம நான் பாத்திருக்கேன். அப்படிதான் என்னுடைய காதலை வெளிப்படுத்திக்கிட்டு இருந்திருக்கிறேன். இவ்வளவு தூரம் நான் உன்னை பொத்தி பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா திடீர்னு நீ யாரோ ஒருத்தனுக்கு முத்தம் கொடுக்குறேன், அது வீட்டு வாசல்ல நின்னுட்டு அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா நேஹா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப நேஹா சொல்லிடுறாங்க, இங்க பாரு அவன் கௌதம், நாங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நாங்க கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியால இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல, அப்பதான் இந்த கார்த்திக் சொல்றான். சோ இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா ரொம்ப கோவத்தோட இந்த கௌதம பாக்குறதுக்காக இவன் போயிருந்திருக்காங்க. அவங்க அப்பாக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் டேப்லெட்ஸ் வாங்குறதுக்காக மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு வெளியில வந்து நின்னுட்டு இருக்கும்போது மெடிக்கல் ஷாப் வாசல்லே வச்சு அடி நடிச்சிருந்திருக்கான். அந்த நேரம் பார்த்து கௌதமோட போனுக்கு நேஹா கிட்ட இருந்து கால் வந்திருக்குது. அந்த போனை வாங்கி அடிச்சு உடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்திருந்திருக்கான். அவனை இனிமேல் பார்க்க கூடாது, பேசக்கூடாது, அதை மீறி பார்த்தீங்கன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி அதுக்கப்புறம் நேஹாவை ரூம்குள்ளேயே வச்சு அடைச்சிடுறாங்க. ரூம் வாசல்லே உட்காந்துக்கிட்டு இருப்பான். வீட்டை விட்டே நேஹாவை வெளியே அனுப்ப மாட்டான். 2-3 நாள் கழிச்சு ஊருக்கு போன மாமா ரிட்டர்ன் வீட்டுக்கு வராருங்க. மாமா வந்துட்டாரு, விடுவு காலம் கிடைச்சிருச்சு அப்படின்னு பார்த்தா மாமாவை செவுத்துல சாய வச்சு இந்த கார்த்திக் கத்திய காமிச்சு மிரட்டுறாருங்க. நீ அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிற, ஆனா அவ கௌதம் அப்படின்ற எவங்கூடயே சுத்திக்கிட்டு இருக்கா, என்னன்னு கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையில இருக்கக்கூடிய கத்தியை தூக்கி போட்டு அவன் பாட்டுக்கு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். மாமாக்கு பயங்கர கன்ஃபியூஷனா இருந்துட்டு இருக்குது. இவன் சைக்கோ தரமா பிஹேவ் பண்றத பார்த்து வேதனைப்படுறதா இல்ல இந்த பொண்ணு யாரையோ லவ் பண்ணிக்கிட்டு இருக்குது அதை நினைச்சு கவலைப்படுறதான்னு ஒண்ணுமே புரியாம யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ நேஹா சொல்லிடுறாங்க, நானும் கௌதமும் சின்ன வயசுல இருந்தே காதலிச்சிட்டு இருக்கிற மாமா அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருமா, நான் காதலுக்கு எதிரானவன்லாம் ஒண்ணும் கிடையாது, ஆனா
ஆனா நான் ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி கார்த்திக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வாக்கை மீறி என்னால எதுவுமே பண்ண முடியாதுமா, இதெல்லாம் ஆல்ரெடி பிளான் பண்ணப்பட்டது அப்படின்னு சொன்னாலும் நேஹா என்னால கார்த்திக் கூட எல்லாம் வாழ முடியாது அப்படின்னு கெஞ்சுறாங்க. அப்பதான் கார்த்திகை பத்தின கதையை மாமா சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. சின்ன வயசா இருக்கும் போதே கார்த்திகோட அம்மா இறந்து போயிட்டாங்க. கார்த்திக் பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆயிருந்திருக்காருங்க. கார்த்திகோட அப்பா பாசமா தான் இருந்திருக்காரு. பொம்மை வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லி கடை கூட்டு போயிருந்திருக்காரு. அங்க ஆம்பளை பசங்க விளையாடுற பொம்மை எல்லாம் விட்டு போட்டு இவன் பாட்டுக்கு போய் ஒரு கேர்ள் பொம்மையை எடுத்துட்டு வந்திருக்கான். இது வேணாண்டா, நீ விளையாடுற மாதிரி பொம்மை வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாலும் எனக்கு இதுதான் வேணும்னு அடம்பிடிச்சு வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஒரு நாள் மாமா வீட்ல இருந்து ஆபீஸ் போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கும்போது இந்த கார்த்திக் யார்கிட்டயோ தனியா பேசிட்டு இருக்கிற மாதிரி சத்தம் கேட்டு இருந்திருக்குது. என்னன்னு பார்த்தா இவன் சாப்பாடு எடுத்துட்டு போய் அந்த பொம்மைக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருந்திருக்கான். அந்த பொம்மை மேல அதிக அளவு பாசத்தை வச்சு ரொம்ப சைக்கோத்தனமா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். சரி, வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் இவன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு 4 பசங்க கூட சேர விடலாம், வெளியே அனுப்பலாம்னு சொல்லிட்டு இவர் வெளியே அமைச்சிருந்திருக்காரு. ஆனா போன இடத்துல எல்லாம் இவர் பஞ்சாயத்து பண்ணிட்டு வந்திருக்காருங்க. அதனால தேவையில்லாத பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் கார்த்திகை வீட்டுக்குள்ளே உட்கார வச்சிட்டாரு. வீட்டுக்குள்ள உட்கார வச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஆட்டோமேட்டிக்கா அந்த கேர்ள் பொம்மை கூட பேச ஆரம்பிச்சிட்டாருங்க. நாளடைவுல இவருக்கு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் முத்தி போய் நானே தான் ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீ ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்ற அப்படின்னு அந்த கேர்ள் பொம்மையை திட்ட ஆரம்பிக்கிறது, மிரட்ட ஆரம்பிக்கிறது, அதுகிட்ட இருந்து பதில எதிர்பார்க்கறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இவரு பேச ஆரம்பிச்சிட்டாருங்க. ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டு போயிட்டு வந்திருக்காருங்க. அப்படியும் பாத்தீங்கன்னா பையனை சரி பண்ணவே முடியல. அந்த டைம்ல தான் நேஹாவுடைய பாட்டி இறந்து போய் நேஹாவை பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்றது தெரிய வருது. மாமா பாத்தீங்கன்னா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. நேஹா எப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்களோ அப்ப இருந்து பாத்தீங்கன்னா பையனுடைய நடவடிக்கைகள்ல மாற்றம் ஏற்பட்டு இருந்திருக்குது. இதுக்கு முன்னாடி சைக்கோத்தனமா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருந்தான் இல்லையா, அது எல்லாமே குறைஞ்சிருச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சம் நார்மலா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கான். ஆனா நேஹா பின்னாடியே சுத்த ஆரம்பிச்சிருந்திருக்கான். சோ இதுக்கெல்லாம் காரணமா இருந்தது நேஹா தான். நான் வாக்கு கொடுத்தது தான், நீ தான் என் பையனை கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி நேஹாவை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ண வைக்கிறாருங்க. மனம் முடிஞ்சு போன நேஹா பாத்தீங்கன்னா கையை கட் பண்ணிக்கிறாங்க. நேஹாவை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது அந்த இடத்துக்கு அடிச்சு பிடிச்சி கார்த்திக் ஓடி வரான். அவங்க அப்பா கிட்ட நேஹாக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒன்னும் இல்ல, அவ பத்திரமா தான் இருக்கிறா அப்படின்னு சொல்ல, நான் இப்ப பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கார்த்திக் சொல்றான். இப்ப பார்க்க முடியாது அப்படிங்கும் போது அவங்க அப்பாவை பிடிச்சி பயங்கரமா மிரட்டுறாருங்க. பார்த்தே ஆகணும்னு சொல்றேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உள்ள போய் நேஹா கிட்ட பத்திரமா இருக்கிறியா, எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. நேஹாக்கு கார்த்திகை பார்த்தாலே பயமா இருக்குதுங்க. பயந்து உட்காந்துக்கிட்டு இருக்க. அங்க இருக்கக்கூடிய நர்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க முதல்ல வெளியில போங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல அங்க இருக்கக்கூடிய ஆரஞ்சு பழங்களை எல்லாம் எடுத்து நர்ஸ் அடிச்சே விரட்டி விடுறாருங்க. நேஹா கிட்ட போயிட்டு நீ ஒன்னும் பயப்படாத, உன்னை நல்லபடியா பாத்துப்பேன் அப்படின்ற மாதிரி இவர் நேஹாவை தொட்டு பேசுறாரு. நேஹாக்கு ரொம்ப பயமா இருந்துகிட்டு இருக்குது. நீ ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேன்ற, நீ ஏன் என்னோட காதல புரிஞ்சுக்க மாட்டேன்ற அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசிக்கிட்டு இருக்காருங்க. கொஞ்ச நேரத்திலேயே டாக்டர் உள்ள வந்துடுறாரு. என்ன பஞ்சாயத்து என்ன ஏது அப்படின்ற மாதிரி கேட்க டாக்டர் கிட்ட நான் என்னோட காதல வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன் டாக்டர், லவ் மேட்டர் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் ஃபேமிலி விஷயம்னா வீட்டில் வச்சுக்கோங்க, ஹாஸ்பிட்டல்லாம் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்ல, சரி டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடவுள் கிட்ட போய் பிரேயர் பண்ணிட்டு டாக்டரையும் அடிச்சு மிரட்டி நேஹாவை குணப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாருங்க. இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம்னா செத்தே போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நேஹா பாத்தீங்கன்னா அசந்த நேரமா பார்த்து அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து எஸ் ஆயிடுறாங்க. ஒரு ஆட்டோ பிடிச்சி நேரா கௌதமோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க போய் கௌதம் வீட்டு கதவை தட்ட அப்பதான் அங்க நின்னுட்டு இருக்கிறவர் சொல்றாரு, கௌதம் வீட்டுல யாருமே இல்லாம கௌதமோட அப்பாக்கு திடீர்னு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சர்ஜரி பண்றதுக்காக மும்பை கூட்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு. கௌதம் எப்படியாவது பாத்துப்பா, நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு நினைச்சுதான் வந்திருப்பாங்க. ஆனா காப்பாத்துறதுக்கு இப்ப கௌதமும் இல்ல. என்ன பண்றதுனே தெரியாம ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கார்த்திக் வரான். நேஹா மிரட்டி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு கதவை லாக் பண்ணிட்டு அவங்க அப்பாவை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்து இவ தான் உன்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவ கூட ஓடி போறதுக்காக போயிட்டான். நான் பாக்கலன்னா இந்நேரம் ஓடியே போயிருந்திருப்பா. இதுதான் நீ ப்ராமிஸ் பண்ணி எனக்கு செஞ்சு வைக்கிறதாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை போட்டு அட்டின்னு அடிக்க அதை பார்க்கும்போது நேஹானால தாங்கிக்கவே முடியல. தயவு செஞ்சு மாமாவை அடிக்காத, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அழுதுட்டு சொல்லிடுறாங்க. கார்த்திகோட அப்பா பயத்தோட உச்சகட்டத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்பா தகப்பா எழுந்திருப்பா, ஒன்னும் அடிபடல, பத்திரமா தானே இருக்கிற அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவை அப்படியே ஆப்போசிட்டா கேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கல்யாணத்தையும் பண்ணி வச்சிடறாங்க. கல்யாணம் முடிஞ்ச கையோட இவங்க இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடுறாங்க. இப்ப தனி வீடாச்சா, கேட்கறதுக்கு யாருமே இல்ல. கார்த்திக் தானோ நம்ம நேஹாவை போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்றான், பிசிக்கல் அபியூஸ் பண்றான். கேள்வி கேட்கறதுக்கு நாதி இல்லாம எல்லா துன்பங்களையும் அவங்க அனுபவிச்சுட்டு நரக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா பிரசன்ட் சிச்சுவேஷன். ஹீரோனோட கொலீக் கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லி முடிக்கும் போது கொலீக் ஏதோ ஒரு ஐடியா கொடுத்திருப்பாங்க போல. இன்னைக்கு ராத்திரி பாத்தீங்கன்னா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது பார்த்தா கார்த்திக் அப்படியே ரெடியா உட்காந்துக்கிட்டு இருக்கான். எப்படா நேஹா வீட்டுக்கு வருவா, அவளை பிசிக்கல் அபியூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. நேஹா வந்த உடனே போய் அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிடறான். கட்டுப்பான நேஹா பாத்தீங்கன்னா ஒரு கத்தி எடுத்து கழுத்துல வச்சிருவாங்க. என்ன டச் பண்ணான்னு வையன் அறுத்துக்கிட்டு நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்ல இவன் பயந்து போயிடுறாங்க. அமைதியா உட்காரு அப்படின்னு சொல்ல இவன் போய் சோஃபால உட்காந்துறான். அந்த இடத்த விட்டு நகரவே இல்லையே. அதுக்கப்புறம் நேஹா போய் ஃப்ரெஷ் அப் ஆகுறாங்க. ஒழுங்கா வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு போய் படுத்துறாங்க. இவன் அந்த சோஃபா விட்டு நகரவே இல்லைங்க. ராத்திரி ஃபுல்லா அங்கேயே உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு மட்டையாயிடுறான். அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா வேலைக்காரக்கா வழக்கம் போல வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண் முழிச்சு நேஹா எங்க அப்படின்னு சொல்லி கேட்க நேஹா அம்மா வீட்டுல இல்ல, வெளியில போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த அக்கா சொல்றாங்க. நேஹாக்கு ஃபோன் பண்ணா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது. சோ நேஹா சொல்லாம கொள்ளாம எங்கேயோ ஓடி போயிட்டாலோ அப்படின்னு பயந்து இவன் அடிச்சு புடிச்சு நேரா அந்த காலேஜுக்கு வரான். நேஹா அப்படின்னு கத்திக்கிட்டு எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிக்கிறான். அந்த காலேஜே ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுங்க. இப்ப நேஹாவுடைய கொலீக் இருக்காங்களே, அவங்களோட கிளாஸ்க்குள்ள நுழைஞ்சு நேஹா எங்க உனக்கு தெரியாம இருக்காது அப்படிங்கும் போது, எங்க நீங்க தான் நேஹாவுடைய புருஷன், எங்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா அப்படின்னு
அப்படின்னு கேட்க, சும்மா இந்த மாதிரி பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காத, உன் போனை கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு நேஹாக்கு அவங்க போன்ல இருந்து போன் பண்ணாலும் போன் சுவிச் ஆஃப் தான் வருது. சோ உண்மையிலேயே கொலீகுக்கும் நேஹா எங்க போனாங்கன்னு தெரியலன்றது தெரிய வருது. அவ வந்தான்னு வையன், என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும், அப்படி இன்ஃபார்ம் பண்ணலன்னா உன சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு அந்த இடத்த விட்டு இவர் கிளம்புறாருங்க. நேஹா எங்க போனா என்ன ஆனானே தெரியாம சைக்கோத்தனமா சரக்கு அடிச்சுக்கிட்டு தம் அடிச்சுக்கிட்டு எல்லா இடங்கள்லயும் தேடி அலைய ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல மண்டையை உடைச்சுக்கிட்டு உங்க வீட்டு முன்னாடி குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு, நான் உன்னை ஆத்துமாத்தமாலாம் லவ் பண்ணனே, கடைசி வரைக்கும் என்னோட காதலை நீ புரிஞ்சுக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அழுதுகிட்டு இருப்பான். அந்த வழியா வந்த ஒரு நபர், யார் சார் நீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோ சொல்றாரு, நான் இந்த வீட்டில் தான் இருக்கிறேன், என் ஒய்ஃப் கூட ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் அட்வைஸ் பண்றாரு. உனக்கே 1008 பிரச்சனை இருக்கும்போது நீ எப்படி எனக்கு அட்வைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் அடிச்சு விரட்டி விட்டுறாருங்க. கொஞ்ச நேரத்திலே அந்த இடத்துக்கு செக்யூரிட்டி வராரு. நீங்க யார் அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன யாருன்னு கேட்கறியா, நான் தான்டா நேஹாவோட புருஷன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நேஹா யார் சார் அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த வீட்டில் தான் இருக்கிற உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த வீட்டில் நீங்க சொல்ற மாதிரி யாருமே இல்ல சார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. தக்காளி அப்பதான் தெரிய வருதுங்க, போதையில ஃப்ளோர் மாதிரி போனா பரவாயில்ல, இவர் அபார்ட்மெண்ட்டே மாறி வேற ஒரு அபார்ட்மெண்ட்ல வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்காருங்க, டோர் ஓப்பன் ஆகல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் பாத்தீங்கன்னா அவரோட அபார்ட்மெண்ட் அவரோட வீடை கண்டுபிடிச்சு வீட்டுல வந்து உட்கார்ந்துறாரு. நேஹா எங்க போனானே தெரியாம சரக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. வழக்கம் போல வீடெல்லாம் ஒரு மாதிரி சேதாரமா இருந்துகிட்டு இருக்கும். வேலைக்கார அக்கா வந்து வீட்டை கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இவன் வேலைக்கார அக்காவை பார்க்கும் போதெல்லாம் வேலைக்கார அக்காவுக்கு பதிலா நேஹா அங்க நின்னுட்டு இருக்கிற மாதிரி தெரியும். உடனே இங்க வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. வேலைக்கார அக்காவும் பாத்தீங்கன்னா கார்த்திக் அக்செப்ட் பண்ணி இவங்க 2 பேரும் பிசிக்கல்ல இருப்பாங்க, என்ன உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு வேலைக்கார அக்கா கேட்க, டக்குன்னு கார்த்திக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருது, இவன் நேஹா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க வச்சே இந்த வேலைக்கார அக்காவை போட்டு அடி அடின்னு அடிச்சு விரட்டி விட்டுருவாருங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரியும் நீ கபோர்டுக்குள்ள தானே ஒளிஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கபோர்டுக்குள்ள தேடுறது, வீட்டுக்குள்ள தேடுறது, அதுக்கப்புறம் அந்த கேர்ள் பொம்மையை சுருக்கு மாட்டி தொங்க விடுறது, கத்தி வச்சு குத்துறது அப்படின்னு சொல்லிட்டு மொத்த சைக்கோத்தனத்தையும் வெளிப்படுத்திக்கிட்டு இருப்பாருங்க. கொஞ்ச நேரத்திலேயே வீட்டுக்கு நேஹா வந்துருவாங்க. உடனடியா நேஹாவை பிடிச்சி ஒரு கெஞ்ச ஆரம்பிக்கிறாருங்க. எங்க போயிருந்த, ஒரு வாரமா உன்னை பார்க்காம நான் துடிச்சு போயிட்டேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அழுவுறாருங்க. அப்ப நேஹா சொல்றாங்க, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், என்ன டச் பண்ணினா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நேஹா என்னோட காதலையே புரிஞ்சுக்க மாட்டேன்ற, உன்னை விட்டு போனவனை நினைச்ச ஃபீல் பண்றியே தவிர உனக்காக அழுதுகிட்டு இருக்கிறவனை நினைச்சு நீ ஃபீலே பண்ண மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி இவர் கேட்க ஆரம்பிக்கிறாருங்க. நீ என்ன சாவறது, முதல்ல என்ன கொல்லு அப்படின்னு கத்தியை கொடுத்து குத்த சொல்லிக்கிட்டு இருப்பாருங்க. அப்ப நம்ம ஹீரோன்னு சொல்லுவாங்க, நான் இதுக்கு உன்னை கொல்லணும், நானும் கௌதமும் ஒன்னா ஹாப்பியா வாழ்றதை நீ பாக்குறதுக்கு உயிரோட இருக்கணும் இல்லையா, உன்னையெல்லாம் நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல கார்த்திக்கு பயங்கரமா ட்ரிகர் ஆயிருதுங்க. நேஹாவை போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி அடிக்கும் போது நேஹாவோட தலையில இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குதுங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியலங்க. ரத்தம் வடிய வடிய நேஹாவை அந்த வீட்டுக்குள்ளேயே இந்த கார்த்திக் இழுத்துட்டு போறான். சோ நேஹாவை இவன் கொலை பண்ணிட்டான் போல. அந்த வீட்டுக்குள்ள அவன் கத்துற சவுண்ட் மட்டும் பயங்கரமா கேக்குது. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த சத்தம் கேட்டு உடனடியா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. பார்த்தா இவன் பாத்ரூம்குள்ள அப்படியே சரக்கு அடிச்சு கீழே விழுந்து கிடக்குறான். அங்க இருக்கக்கூடிய செவுத்துல எல்லாம் கையச்சுமா ரத்தமாவும் இருந்துகிட்டு இருக்குது. இதைத்தான் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்திருப்போம். போலீஸ் இந்த இடத்துக்கு வந்து நம்ம கார்த்திகை கைது பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டு போறாங்க. உடம்பெல்லாம் ரத்தத்தோட ஒரு மாதிரி விசித்திரமாவே உட்காந்துக்கிட்டு இருப்பான். சாப்பாடு கொடுத்த உடனே வெறித்தனமா அந்த சாப்பாட்டை வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறான். அப்ப போலீஸ்காரங்க இவனோட ஃபைலை எடுத்துட்டு போகும்போது அந்த ஃபைலுக்குள்ள இருந்து நேஹாவுடைய போட்டோ கீழே விழுங்க. அந்த போட்டோவை பட்டுன்னு இவன் வாங்கி ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பான். அதை பார்த்ததும் போலீஸ் ஆபீசர் அந்த போட்டோ புடுங்கிடுவாருங்க. அந்த போட்டோ புடுங்கும் போது அந்த போட்டோ கிழிஞ்சிரும். நேஹாவுடைய போட்டோவே கிழிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் ஆபீசரை அடிச்சிடுறாருங்க. என்னடா போலீஸ்கார மேல கையை வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க எல்லாம் ஒன்று கூடி இந்த கார்த்திகை போட்டு அடிக்க, இந்த கார்த்திக் பாத்தீங்கன்னா அசராம அங்க இருக்கிற எல்லா போலீஸ்காரங்களையும் போட்டு சைக்கோத்தனமா அடிச்சு அந்த போட்டோவை ஒட்ட வச்சு கொடு அப்படின்ற மாதிரி மிரட்ட ஒரு போலீஸ் ஆபீசர் பயந்து அதை ஒட்ட வச்சும் கொடுத்துறாருங்க. ஸ்டேஷன்ல இருக்கிற போலீஸ்காரங்க கார்த்திக் கிட்ட நெருங்கிறதுக்கே பயப்படுறாங்க. எல்லோரும் ஸ்டேஷனை விட்டு வெளியில போயிடுறாங்க. இப்போ அந்த போட்டோ வச்சுக்கிட்டு தம் அடிச்சுட்டு இவன் ஸ்டேஷனுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டர் மேடம் வராங்க. அவங்க இவனை பிடிச்சி அடிக்கும் போது நேஹாவுடைய போட்டோ கீழே விழுந்துருது. நீ எப்படி நேஹாவுடைய போட்டோவை தொடலாம் அப்படின்னு சொல்லியே அடிக்கிறான். அப்போ இந்த இன்ஸ்பெக்டர் மேடம் இருக்கிறாங்க இல்லையா, அந்த போட்டோவை எடுத்து கசக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்து இவன் இன்னும் கோவடைஞ்சு இன்ஸ்பெக்டர் மேடத்தை கொல்லலான்னு வரும்போது வெளியே இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாம் உள்ள வந்து இவனை தடுத்து பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இவனை கட்டி வச்சு லத்தி சார்ஜ் பண்றாங்க. அதே சமயம் இன்ஸ்பெக்டர் மேடம் இவனை பத்தி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட சர்க்கம்ஸ்டன்சியல் எல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது தான் இவன் ஒரு சைக்கோ அப்படின்றதே தெரிய வருதுங்க. ஆபீஸ்ல போய் விசாரிச்சா பாஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தான், அதனாலதான் அவனை வேலைக்கு வைக்க வேண்டியதா போச்சு அப்படின்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் எங்க கிட்ட ஏதாவது பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அக்கம் பக்கத்துல இந்த மாதிரி சத்தம் வந்துகிட்டே இருக்கும், அந்த பொண்ணை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான். சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே கார்த்திகை பத்தி நெகட்டிவா தான் பேசுறாங்க. இப்ப கார்த்திகோட அப்பா எங்க இருக்கிறாரு அப்படின்றத கண்டுபிடிச்சு அங்க போய் விசாரிக்கிறாங்க. அவர் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது தான் இன்ஸ்பெக்டர் மேடம் சொல்றாங்க, இந்த மாதிரி கார்த்திக் வந்து நேஹாவை பயங்கரமா அட்டாக் பண்ணி இருந்திருப்பான் போல, வீடு எல்லாமே பயங்கர ரத்தமா இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப கார்த்திகை நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம், ஆனா நேஹாவை கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்டிப்பா அவன் தான் கொண்டிருப்பான், எல்லா தப்பு ஏன் மேல
மேல தான். அந்த பொண்ணு அப்பவே என்னை விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சிச்சு. நான் தான் கட்டாயப்படுத்தி அந்த பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், எல்லாம் சரியாயிரும் அப்படின்ற நம்பிக்கையில ஸோ நானே அந்த பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அழுகுறாருங்க. இப்போ இந்த வழக்கு கோர்ட்டுக்கு வருதுங்க. கோர்ட்ல ஜட்ஜ் என்ன சொல்றாங்கன்னா, போலீஸ்காரங்க மேல கை வச்சதற்காகவும் போலீஸ்காரங்களை அட்டாக் பண்ணதுனாலையும் இவருக்கு 3 வருஷம் சிறை தண்டனை வழங்க போறதா சொல்றாங்க. ஆனா இந்த வழக்குல நேஹா மிஸ்ஸிங் அப்படின்றதுனால நேஹா எப்ப வந்தாலும் போலீஸ்ல ஆஜராகி என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்த சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா இவனுக்கு ப்ராப்பரான தண்டனை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லி இவனை ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்றத நம்ம கிட்ட காட்டுறாங்க. பார்த்தா இந்த கார்த்திக் வந்து மென்டல் அசைலம்ல பேஷண்டா இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு இந்த இன்ஸ்பெக்டர் மேடம் கார்த்திகை பாக்குறதுக்காக வராங்க. ஆக்சுவலா அங்கதான் இந்த படத்தோடைய தாறுமாறான ட்விஸ்டே வைக்கிறாங்க. கார்த்திகனோட வாழ்க்கையில 2 பேர் தான் இருக்காங்கன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருந்த. ஒன்னு நேஹா, இன்னொன்னு கௌதம். ஆனா 3ஆவதா ஒருத்தங்க உன்னோட வாழ்க்கைக்குள்ள வந்தாங்க. அது வேற யாரும் கிடையாது, நான் தான். நான் கௌதம் நேஹா 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். நாங்க ஒன்னா படிச்சவங்க தான். நான் போலீஸ் ஆயிட்டேன். அவங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் நடந்து முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு ஒரு நாள் நேஹா பாத்தீங்கன்னா அங்க கௌதம் வந்ததா இமேஜின் பண்ணிட்டு வந்து அழுதுட்டு தேடிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா. உண்மையிலேயே அந்த இடத்துக்கு கௌதம் வந்திருப்பாருங்க. அப்பவும் கௌதம கட்டி பிடிச்சி இவங்க அழுது இருந்திருப்பாங்க. அப்ப கௌதம் சொல்லியிருப்பாரு, என்னோட வாழ்க்கையில என்னென்னமோ நடந்து போச்சு. நீ கார்த்திகை விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணியா இல்ல விருப்பப்படாம கல்யாணம் பண்ணியான்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பதான் நேஹா கதறி அழுதுருந்துருக்காங்க. நான் விருப்பமே இல்லாம தான் கல்யாணம் பண்ணேன். கார்த்திக் ஒரு சைக்கோ. தினம் தானே எனக்கு நரக வாழ்க்கையை காமிச்சுக்கிட்டு இருக்கான். என்னோட கன்சர்ன் இல்லாமே நான் பயங்கரமா அபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னால அந்த வாழ்க்கையை வாழவே முடியலன்னு கதறி அழுதுருந்துருக்காங்க. அந்த டைம்ல கூடவே இந்த இன்ஸ்பெக்டர் மேடமும் வந்திருக்காங்க. ஏன்னா இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஸோ இவங்க எல்லாம் பிளான் பண்ணி சரி பண்ணலாம் அப்படின்னு முயற்சி எடுத்திருந்திருக்காங்க. ஸோ அதோட முயற்சியை தான் பாத்தீங்கன்னா என்ன தொட்டினா நான் செத்துருவேன்ற மாதிரி நம்ம ஹீரோன் மிரட்ட ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கேப் ஏற்பட்டு நேஹா பாத்தீங்கன்னா கார்த்திக் பயங்கரமா ட்ரிகர் பண்ணி இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையா இருந்திருக்குது. ஆனா நேஹாவை கார்த்திக் கொல்ல கிடையாது, நேஹா மயக்கம் போட்டு தான் விழுந்திருந்திருப்பாங்க. ஸோ நம்ம நேஹாவுடைய கொலிக்கு வீட்டுக்குள்ள போய் எப்படியோ நேஹாவை காப்பாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த இன்ஸ்பெக்டர் மேடம் என்ட்ரி கொடுத்து இவனை காவல் நிலையத்தில் வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. இவங்களுடைய பிளான்ல ட்விஸ்டா அங்க இருக்கக்கூடிய காவல் அதிகாரிங்க மேல இந்த கார்த்திக் கை வச்சதுனால இந்த கேஸ் வந்து கொஞ்சம் பெருசா வளர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாத்தோட ஸ்டேட்மெண்ட்டையுமே வாங்கி எவிடன்ஸா கோர்ட்ல சப்மிட் பண்ணி இருந்திருக்காங்க. இவனை ஜெயிலுக்கு அனுப்புன 10வது நாள்லயே பாத்தீங்கன்னா நம்ம நேஹா கோர்ட்ல ஆஜராகி இவன் என்னென்ன டார்ச்சர்லாம் பண்ணா அப்படின்றது எல்லாத்தையுமே ஜட்ஜ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி இருந்திருப்பாங்க. எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட ஜட்ஜ் பாத்தீங்கன்னா இவனுக்கு தேவை பனிஷ்மெண்ட் கிடையாது, ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்டல் அசைலம்ல இவன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பேஷண்டா மாத்தி மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டாங்க. இப்போ இவன் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்துகிட்டு இருக்கான். அதே சமயம் நீ இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை இந்த இன்ஸ்பெக்டர் காட்டுறாங்க. அந்த வீடியோவை பார்த்ததும் இவன் பயங்கரமா ஷாக் ஆகிறான். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா நேஹாவும் கௌதமும் எங்கேயோ ஒரு இடத்துல ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய முகத்துல அவ்வளவு சிரிப்பு இருக்கும். காதல் அப்படின்றது உணர்வு பூர்வமா வருது, ஆனா உனக்கு அவன் மேல இருந்தது கண்ட்ரோல், காதல் கிடையாது அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. அதனாலதான் அங்க அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா இங்க நீ மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு இன்ஸ்பெக்டர் கிளம்பிடுறாங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் இவன் யோசிப்பான், சரியாயிரும் அப்படின்னு நினைச்சா அங்க இருக்கக்கூடிய கேர்ள் பொம்மையை அவன் பாத்துறான். அந்த பொம்மையை பார்த்துட்டு அப்படியே வீல்சேரை நகர்த்திட்டே வந்து நேஹா அப்படின்னு சொல்லி அந்த பொம்மை கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். மென்டலி கார்த்திக் இன்னும் சைக்கோவா தான் இருந்துகிட்டு இருக்கிறான், இன்னும் மாறல அப்படின்றத காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.